நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ரொம்ப பிரபலமான ஒரு கேஸை பற்றி தான். என்ன கேஸ் அது? குன்றத்தூர் அபிராமியினுடைய வழக்கினின் தீர்ப்பு இன்னைக்கு வாசிக்கப்பட்டிருக்கு. செமையான தீர்ப்பை வழங்கியிருக்காரு நீதிபதி. அபிராமி என்ற பேர் பிரபலமானதுக்கு 2 பேர் காரணம். 1 கமலஹாசன் குணா படத்தில் அபிராமி என்ற பேரை பிரபலப்படுத்தினார். 2 இந்த பிரியாணி அபிராமி. குன்றத்தூரில் தனது குழந்தைய ஈவு இரக்கம் இல்லாமல் கொடூரமாக விஷம் வச்சு தலையணை வச்சு அமுக்கி கொன்ன அபிராமிக்கு தான் இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்கிறது காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2017 குன்றத்தூர் பகுதியில் ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்குது. வழக்கமாக விஜயும் அபிராமியும் அங்கே போய் சாப்பிட்றத வச்சுருந்தாங்க. அந்த அபிராமி என்ன பண்ணுறாங்க, கணவர் இல்லாத பொழுது ஆர்டர் செஞ்சு பிரியாணியை வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போது அந்த பிரியாணியை டெலிவரி பண்ண வந்த நபர் தான் மீனாட்சி சுந்தரம். வழக்கமாக கடையில் போய் வாங்குறவங்க இப்போ ஆர்டர் பண்ணதால் வீட்டுக்கே டெலிவரி பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்படுது. குறிப்பாக அந்த அபிராமி ட்ரெண்ட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மியூசிக்கலின்ற ஆப் மூலிமா ரஜினியோடைய டயலாக்கை நடித்து பதிவிட்டிருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஃபெமிலியராகவும் வைரலாகவும் அந்த வீடியோ போனது. சுந்தரமும் அபிராமியும் சேர்ந்து மியூசிக்கலியில் இணைகிறாங்க. இந்த அபிராமி அடிக்கடிக்கு பிரியாணி வாங்க போனவங்க வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அவர் வீட்டுக்கே டெலிவரி பண்ணும்போது காதல் மலர்ந்து 2 பேரும் கள்ளக்காதலில் சுற்றிட்டுருக்காங்க. அபிராமியோட கணவர் கடலூர் பகுதி குறிஞ்சிப்பட்டி என்ற கிராமத்தை சார்ந்தவர். 2 பேருக்கும் திருமணம் அடைந்து 7 வயதில் அஜய் என்ற ஒரு ஆண் குழந்தையும் 4 வயதில் கன்னிகா என்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த விஜய் ஒரு தனியார் பேங்க்கில் வேலை செய்கிறாரு. சென்னையினுடைய புறநகர் பகுதியான குன்றத்தூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அபிராமியும் சுந்தரத்தினுடைய காதல் நாளுக்கு நாள் ரொம்ப க்ளோஸாக வெளியில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்களை விட்டுட்டு அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கின்னு கணவரோட வெளியில் போய் உல்லாசமாக இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி நீ கணவரோட தான் வாழணும், 2 குழந்தைங்க இருக்குது, குழந்தையோட லைஃப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அடிக்கடிக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த குழந்தைங்க தான் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த குழந்தைங்க இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம சுந்தரத்தோட ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். இந்த கள்ளக்காதல் மோகத்தில் முட்டாள்தனமாக யோசித்து எல்லாரையும் சாகடிக்கலான்ற ஒரு பிளான் போட்டிருக்காங்க. குறிப்பாக கணவன் 2 குழந்தைங்களையே கொல்றதுக்கு ஒரு பிளானை போட்டுட்டு சுந்தரத்துக்கிட்ட தூக்க மாத்திரை வாங்கின்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரையும் கொலை பண்ணுறதுக்கு ஒரு பிளானை போட்டு ட்ரை பண்ணும்போது அன்னைக்குன்னு பார்த்து விஜயை வேலை நிமித்தமாக ஆஃபீஸ்லேயே தங்கிடுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. 2 குழந்தைங்களுக்கும் நம்ம சுந்தரம் வாங்கின்னு கொடுத்த அந்த தூக்க மாத்திரையை பாலில் கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் சின்ன குழந்தை பெண் குழந்தை இறந்துட்டுருக்கு. பையன் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்திருக்காரு. அவருக்கு சரியாக இறக்கலை. இதனாலே தலைக்காணியை வச்சு அமுக்கி அந்த குழந்தைய சாகடிச்சிருக்காங்க ஒரு கொடூர தாயான அபிராமி. கணவர் வேலை முடிச்சுட்டு மறாத நாள் வீட்டுக்கு வரும்போது வீடு சாத்தியிருக்கு. தட்டி பார்த்துருக்காரு, கதவு திறக்கலை. இருந்தாலும் பக்கத்தில் அவங்க மாமியார் வீடு இருக்கிறதுனால அங்கே போய் இந்த மாதிரி அபிராமி வந்திருக்காளா அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருக்காரு. இங்கே வரலைங்க, என்ன ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது கதவு திறந்துருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக குழந்தைய போய் பார்க்கும்பொழுது 2 குழந்தை வாயில் நுர தள்ளி ஒரு மாதிரி கிடந்திருக்காங்க. குழந்தைய காப்பாற்றுறதுக்காக உடனே அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணும்போது தான் குழந்தை இறந்துட்டுருக்கு. அபிராமியை காணோம். அபிராமி எங்கே போனாங்கன்னா சுந்தரம் கூட கிளம்பி போயிட்டாங்க. இந்த நிலையில் அபிராமியும் சுந்தரமும் தலைமறைவாயிடுறாங்க. இவங்கள காவல்துறை குறிப்பாக சொல்லணும்னா குன்றத்தூர் காவல்துறையில் புகார் அளிக்கிறார் விஜய். அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெறுது. இந்த பக்கம் நார்த் சைடில் ஒரு சீர்காழி பக்கத்தில் ஒரு ஊரில் அவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச போலீஸார் தேடி கண்டுபிடிச்சி கைது செய்கிறாங்க. குறிப்பாக இந்த கேஸில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தண்டனைகள். அதனுடைய விவரம் தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும். காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி செம்மலை நம்ம செம்மையாக பாராட்டணும். சிறப்பான ஒரு சம்பவத்தை செம்மல் செஞ்சுருக்காருன்னு சொல்லலாம். வழக்கமாக ஒரு தீர்ப்பு வாசிக்கும் பொழுது அதை பாஸ் ஓவர் கொடுத்து சாயங்காலமாக தான் வாசிப்பாங்க. வழக்கமாக நம்ம அப்படி தான் நாங்கள் செய்திலாம் சேகரிச்சிருக்கோம். ஈவினிங் டைமில் தான் கோர்ட்டோட ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேஸில் அப்படி இல்லை. வெயிட் பண்ணுமா, உனக்கான தீர்ப்பை நான் இப்பயே வாசிக்கிறேன்னு செம்மல் சிறப்பாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா,
உடனடியாக உங்களுக்கு வந்து நான் இந்த தீர்ப்பை வாசித்து இப்போவே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேராக வந்திருக்காரு. நேற்றே ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி உனக்கு கன்ஃபார்மாக இன்றைக்கி தூக்குத்தாமா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உனக்கு கன்ஃபார்ம் நீ வந்து இனிமேல் ஜெயிலை விட்டு நீ போகவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செம்மல் அவர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை உடனடியாக வந்து தீர்ப்பை வாசிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆயுள் வரை சிறையில் இருக்கணும் நீங்கள். உடனே அந்த அம்மா, நான் 7 வருஷமாக ரொம்ப மனவேதனையில் ஜெயிலில் கஷ்டப்பட்டுருக்கேன், கண்ணீர் மல்க கதறி இருக்காரு அபிராமி, ஒரு குறைந்தபட்சம் ஈவு இரக்கம் காட்டி மன்னிச்சு கொடுங்க, கருணை அடிப்படையில் தண்டனையை குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி நீதிபதியிடம் கண்ணீர் மல்க அழுதுருக்காங்க. ஆனால் கருணையே இல்லாத நபர்மானியே, கருணையின் ஒரு மறு உருவம் தான் வந்து தாய். அந்த தாய்க்கான ஒரு கருணையும் உன்கிட்ட இல்லை. ஸோ உனக்கு கருணை அடிப்படையில் தீர்ப்பு கிடையாது, நீ சாகிற வரைக்கும் ஜெயிலே இருமா. இந்த தீர்ப்போட சாராம்சம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்தை நீதிபதி பண்ணியிருக்காரு. எந்த விதத்துலேயும் அபிராமி சிறையை விட்டு வரக்கூடாது, கடைசி வரைக்கும் உனக்கு சிறைதாமா அப்படின்ற சம்பவத்தை செம்மல் சிறப்பாக செம்மையாக செஞ்சிருக்கிறார். அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. எப்படின்னா, இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட 16 32 வருஷம் கழித்து இந்த அபிராமி, குறிப்பாக பிரியாணி அபிராமி சீக்கிரமாக வெளியே வந்துடலாம். ஏன்னா சின்ன வயசு, ஒரு 32 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த எண்ணம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ணி நீதிபதி முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீதிபதி தீர்ப்பை வாசிட்டார். என்ன அப்படின்னா, ஒரு கடுங்காவல் தண்டனை 15,000 அபராதம் விதிச்சிருக்காரு. அப்படி கட்ட மறுத்தால் 3 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை. இதை வந்து அவங்க கெட்டலைன்னா பெயிலில் அவங்களால வெளியே வர முடியாது. இன்னொரு விஷயம் அதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. எப்பயுமே வந்து இவங்களை சிறையை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற சூழ்நிலை கருதி ரொம்ப சிறப்பாக வந்து நீதிபதி அவர்கள் இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு. பிரியாணி அபிராமி கடைசி வரைக்கும் ஜெயிலையே கழித்தீங்கன்றதை வந்து சிம்பாலிக்காக ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு நீதிபதி செம்மல். மிக சிறப்பாக செம்மையாக செய்திருக்கிறார் என்பது தான் இன்றைய ஹாட் டாபிக். ஒரு குழந்தைய கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தெடுத்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் வந்து நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கள்ளக்காதல் அற்ப ஆசைக்காக நாம் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தெடுத்த குழந்தைய கொலை செய்கிறது வந்து ஒரு கொடூரத்தன்மையின் உச்சகட்டமாக தமிழக மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு நபர்தான் இந்த பிரியாணி அபிராமி என்ற ஒரு நபர். அவருக்கான தண்டனை என்பது மிக கொடூரமான ஒரு தண்டனை இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஈவு இரக்கமல்லாமல் கொலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு செருப்படி அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.